அனைவருக்கும் வணக்கம். மாண்புமிகு மரியாதைக்குரிய அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் விரக்தியின் விளிம்பிலே நேற்று தினம் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். மாண்புமிகு அண்ணன் அவர்களுக்கு நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்று சொன்னால் அவர் சொல்வதெல்லாம் உண்மை என்று மக்களிடத்தில் அந்த செய்தி சென்றுவிடக்கூடாது. மாண்புமிகு அம்மா அவர்கள் நற்சார்ந்து கொடுத்தார் என்று அடிக்கடி தனக்குத்தானே தம்பட்டம் அடித்துக் கொள்கிறார். மாண்புமிகு அம்மா அவர்கள் நம்மோடு இருந்தபோது இதே தேனி மாவட்டத்திலே இவர்தான் அதிகார மையம் என்று சொல்லிக் கொண்டிருந்த போதே 2010ஆம் ஆண்டு முல்லை பெரியாறு உரிமை போராட்டத்துக்கு இவரை தள்ளி வைத்துவிட்டு மாண்புமிகு அம்மா அவர்கள் இந்த சாமானிய தொண்டன், எளிய தொண்டன் உதயகுமாரை தான் தேனி மாவட்டத்திலே தலைமை தாங்க உத்தரவிட்டார்கள். அன்றிலிருந்து அவர் என்னென்ன நடவடிக்கைகளை தன் அதிகாரத்திற்கு போட்டியாகவோ இணையாகவோ துணையாகவோ அல்லது பின்னாலோ முன்னாலோ எந்த வடிவத்திலும் வந்துவிடக் கூடாது என்பதற்காக அவர் எடுத்து வைத்த முயற்சிகள் எல்லாம் அவருடைய மனசாட்சிக்கே தெய்வ சாட்சியாக விட்டுவிடுகின்றேன். அதே 2010ஆம் ஆண்டு இன்றைய நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் தலைமையில செயல் வீரர்கள் கூட்டம் நடத்துகிற போது இவரை தள்ளி வைத்துவிட்டு மாண்புமிகு அம்மா அவர்கள் என்னை அந்த செயல் கூட்டத்தில் கலந்து கொண்டு தேனி மாவட்டத்துடைய வளர்ச்சிக்காக ஆலோசனை வழங்குவதற்கு ஆணையிட்டார். இந்த சாமானிய தொண்டன், எளிய தொண்டன், ஏழை தொண்டன் உதயகுமாருக்கு ஆணையிட்டார்கள் என்பதும் அந்த வரலாறையும் அவருக்கு நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போன்று 2011ஆம் ஆண்டு புரட்சி தலைவி இதயதேவா அம்மா அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்றவுடன் தேனியிலே தங்க தமிழ்ச்செல்வன் குடும்ப அந்த திருமண விழாவிற்கு இந்த சாமானிய தொண்டன் உதயகுமாரை அன்றைக்கு அமைச்சராக, தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக 2011 அங்கே பங்கேற்று அம்மாவின் வாழ்த்து செய்தியும் அம்மாவின் பரிசையும் கொடுப்பதற்கு எனக்கு ஆணையிட்டார்கள் என்பதையும் தங்களுடைய மேலான கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். அது மட்டுமல்ல, தாங்கள் இருக்கும் போதுதான் தேனியில தேர்தல் பணிகளை நாடாளுமன்றத்தில் வெற்றிக்காக எனக்கு பணியாற்றுகிற வாய்ப்பு கிடைக்கிற போது தலைமைக்கும் இரட்டை இலைக்கும் விசுவாசமாக நான் பணியாற்றி தமிழகம் முழுவதும் வெற்றி வாய்ப்பு நழுவு போகிற போது தேனி மாவட்டத்திலே இரட்டை இலை மலர்ந்தது. அதற்கு இந்த சாமானிய தொண்டனுடைய அந்த விசுவாசமான உழைப்பு எப்படி என்பதை நீங்கள் வேண்டுமானால் உங்கள் வசதிக்காக மறந்திருக்கலாம் அல்லது மறைக்க முயற்சிக்கலாம். அது இன்றைக்கும் உங்கள் மனசாட்சியோடு அங்கே இருக்கிற எளிய தொண்டர்களிடத்துல, சாமானிய தொண்டரிடத்துல நீங்கள் ஒருமுறை உங்களுக்கு நேரம் கிடைத்தால் நான் விசுவாசத்தோடு இரட்டை இலை சின்னத்திற்காக பணியாற்றிய அந்த வாய்ப்பை நான் எப்படி உழைத்தேன் என்பதையும் எப்படி விசுவாசத்தோடு பாடுபட்டேன் என்பதையும் அந்த தொண்டர்கள் சான்றுதான் ஆண்டவனுடைய சான்றாக, அம்மாவினுடைய சான்றாக, தலைமையினுடைய சான்றாக நான் நினைக்கின்றேன். மாண்புமிகு அம்மா அவர்கள் தங்கள் மீது வைத்திருந்த நம்பிக்கை குறைபாட்டில் தான் அப்போது அம்மா அவர்கள் தங்கள் மீது வைத்திருந்த அபிமானத்தை பற்றி இந்த சாமானிய தொண்டர் உதயகுமார் இடத்திலையும் பகிர்ந்து கொண்டார்கள் என்பதை நான் வெளியே சொன்னால் அது அரசியல் நாகரிகமாக இருக்காது.